அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இப்போல்லாம் இந்த எழுச்சி பேச்சாளர் அப்படின்னு பேச்சாளர்கள்லேயே ஒரு பிரிவு உண்டு. அப்படி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு சொல்கிறோமில்ல, கேட்கிறவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, உற்சாகம், இதையெல்லாம் அது சம்பந்தமான கருத்துக்களை அவர்கள் சொல்லணும். அதில் ஒருத்தர் சொன்னார், காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற வழக்கத்தை மாணவர்களே நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். காலையில் சீக்கிரமாக 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிக்கிற வழக்கம்தான் வாழ்க்கையில் வெற்றியை தரும் அப்படின்னு அவர் பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு இறங்கின உடனே ஒரு பையன் வந்து கேட்குறான், சார் இந்த காலையில் சீக்கிரம் எந்திரிச்சா ஜெயிச்சிடலாம், வெற்றி பெறலான்னு சொன்னீங்களே சார், இந்த பால் போடுறவன் கூட 20 வருஷம் அப்படி தானே எந்திரிக்கிறான், அவன் பால் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். போஸ்டர் ஓட்டுறவர் காலைல 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஓட்டுறாரு, அப்போ அவரும் காலையில் சீக்கிரம் தான் எந்திரிக்கிறாரு, அவர் அப்படியே தானே இருக்கிறாரு. அதனால் இந்த காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கும் வெற்றி பெறத்துக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டான். அவருக்கு விறுவிறுத்து போச்சு. ஏன்னா அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அவருக்கு தெரியல. அவர் எங்கேயோ யாரோ பேசினதை யூடியூப்பில் கேட்டு அப்படியே வந்து ஒப்பிக்கிறார். அந்த மாதிரி பேச்சாளராக இருந்தால் இப்படிப்பட்ட தர்ம சங்கடங்கள்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும். ஒரு நல்ல பேச்சாளர் அப்படின்னா அவருக்கு சுய சிந்தனை, தன் வயத்தனாதல், ஒரு கருத்தை வாங்கி கொண்டு அதை தான் அதற்கு பிறகு மேலே மேலே அதிலிருந்து வளர்த்தெடுப்பது, இந்த மாதிரி சில தகுதிகள்லாம் நல்ல பேச்சாளர்களிடத்திலே காணலாம். அவர் அந்த மாதிரி இல்லை. அதனால் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலே காலையில் எழுந்து கொள்வது அப்படின்றது ஒரு பாதி தான். ஆனால் வெற்றி எதில் இருக்குதுன்னா எழுந்த பிறகு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். 4:30 எந்திரின்னா வைகரை தொழிலெழு அப்படின்னு ஔவை சொன்னாங்கன்றதுக்காக காலையிலேயே எந்திரிக்கிற காரணத்தினாலேயே எல்லா விஷயங்களும் சரியாக அமைஞ்சிருமா? எழுந்த பிறகு என்ன செய்கிறோம் அப்படின்றது தானே முக்கியம். இதை குறிப்பிட்டு சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு ஃபுட்பால் மேட்சுங்க, அதுக்கு பெரிய விளம்பரம் பண்ணுறாங்க. இது ஒரு வித்தியாசமான கால்பந்து போட்டி, நீங்கள் இதுவரையில் பார்த்திருக்கவே மாட்டீர்கள் அப்படின்னு பெரிய விளம்பரம் பண்ணுறாங்க. அதுக்கு ஏகப்பட்ட டிக்கெட்டு சேல்ஸ் ஆகுது. ஜனங்கள்லாம் அப்படியே வந்து குவிறாங்க, வித்தியாசமாக என்னவோ ஒரு காமி அப்படின்னு. அந்த போட்டி தொடங்கி விட்டது. கால்பந்திலே விளையாடுகிற அந்த வீரர்கள் உள்பட அவர்களுக்கும் இதில் என்ன வித்தியாசம், நம்முடைய குழு வித்தியாசமான கால்பந்தாட்ட போட்டி விளையாடும்னு சொல்லி இருக்கிறாங்களே, அதில் என்னன்னு பார்த்தா அப்புறமா தான் எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. என்ன வித்தியாசம்னா, இவர் அவர்கிட்ட உதைக்கிறாரு, அவர் இப்படியே வச்சு கோல் போஸ்ட்டுக்கிட்ட போய் கோல் போடணும்னு பார்க்குறப்போ, எட்டி உதைக்க போகிறப்போ கோல் போஸ்ட்டே காணும். எந்த இடத்துல கோல் போடுறது, அவருக்கு பாஸ் பண்ணார், அவருக்கு பாஸ் பண்ணார். சரி, கோல் போஸ்ட்டுன்னு ஒன்று இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அந்த கேம் ஃபெயில் ஆயிரும். ஏன்? கோல் போஸ்ட்டே இல்லாமல் எதிலங்க கோல் போடுவீங்க? கோல்னு ஒன்று போட்டால் தானே சுவாரஸ்யம் இருக்கும். அவர் போட்டார், போடல, இவர் 1 கோல் 2 கோல் 3 கோல், இந்த டீம் கோலே போடல, அதில் தானே வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது. கோல் போஸ்ட் இல்லாத கால்பந்து எப்படி தோற்று போகுமோ, அந்த விளையாட்டினுடைய சுவாரஸ்யம் இருக்காதோ, வாழ்க்கையில் கூட அதே மாதிரி தான் கோல் என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும். லட்சியத்தை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது இருக்க வேண்டும். அப்போ தான் லைஃப் அப்படின்றது நிரூபிக்கப்படும். அது என்ன லைஃப்ன்றது நிரூபிக்கப்படும்? வாழ்வதுன்றது வேற, லைஃப்னா வாழ்க்கைன்னு சொல்கிறோம், உண்மையிலேயே வாழ்வதுன்றது வேற, இருக்கிறது அப்படிங்கிறது வேற. இப்போ மரம், செடி, கொடி, மற்ற விலங்குகள் இதெல்லாம் இருக்குது, நாம் மட்டும்தான் வாழ்கிறோம் அல்லது வாழ வேண்டும். அதனால தான் சில பேர்கிட்ட கேளுங்க, என்ன சார் நல்லா சௌக்கியமா அப்படின்னா, என்னமோ இருக்க அப்படிம்பார். எப்படி? என்னமோ இருக்க. இன்னும் சில பேர் உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. நம்ம பண்ணதே கொஞ்சம், அதையும் இவர் கடன் வாங்கிட்டு உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ இருப்பது என்பது மரம், செடி, கொடி, விலங்குகளினுடைய இயல்பு. மனிதன் மட்டும்தான் வாழ்வது என்பது அவனுக்கு தரப்பட்டிருக்கின்ற தனிப்பெரும் அம்சம். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பதை எது உறுதி செய்கிறது? நாம் வாழ்வதற்கான லட்சியம் ஒன்று இருக்கிறது. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும் பிணியோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளில்லாது கெட்டேன் அப்படின்னு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பாடுகிறார். அப்போ குறிக்கோள்னு ஒன்று இல்லை அப்படின்னா
அது கோல் போஸ்ட் இல்லாத வித்தியாசமான கால்பந்து என்று சொல்லி யாரோ சில பேர் கல்லா கட்டுவதற்காக பயன்படுத்தி கொண்ட சொற்றொடர் மாதிரி தான். இன்னைக்கு பொதுவாக ரொம்ப விரும்பி இளைஞர்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு படிக்கிற படிப்பு எதுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா தாய்மார்கள் பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஒரு தனி பெருமை. என் புள்ள பிஇ படிக்கிறான் அப்படின்னா அது ஒரு பெருமிதமான படிப்பாக இருக்கிறது. என்றைக்குமே அப்படி தான். புள்ள பிஇ படிக்கிறாங்க, என்ஜினியரிங் படிக்கிறாங்க, அதுலேயும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெருமை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இதில் ஆண்டுக்கு இந்தியாவில் இருந்து 75 லட்சம் இளைஞர்கள் பிஇ பட்டம் பெற்று வெளிவருகிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறார்கள். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆண்டுக்கு ஆண்டு வேறுபடலாம். ஆனால் சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 75 லட்சம் இளைஞர்கள் பிஇ பட்டம் பெற்று வருகிறார்கள். இப்போ பாருங்கள், 75 லட்சம் இளைஞர்களும் படித்து முடிச்சுட்டு வந்து என்ஜினியர் ஆகிறாங்களா? இப்போ எல்லாம் பிஇ இன்ஜினியரிங் முடிச்சுட்டாங்க, என்ஜினியரிங் படிப்பு படித்து விட்டார்கள், பொறியியல் படிப்பு படித்து விட்டார்கள், பொறியியலாளர்களாக ஆகிறார்களா? அப்போ பொறியியல் படிப்பது வேறு, பொறியியலாளராகவே ஒரு இடத்தில் பணியில் சேருவது என்பது வேறு. ஏங்க இவங்கெல்லாம் ஆறுதில்லை? இவங்கெல்லாம் மார்க்குக்காக பாஸ் பண்ணணுன்றதுக்காக பிஇ படித்தார்கள். ஆனால் பிஇ என்ஜினியராக ஆக வேண்டும் என்ற ஆசைக்காக படித்தவர்கள்தான் அப்படி ஆகிறார்கள். நான் வருங்காலத்தில் இந்த பொறியியலாளராக ஆக வேண்டும், கணினித்துறையில் பொறியியலாளராக வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறவன் தான் அப்படி ஆவான். மார்க்குக்காக பாஸ் பண்ணுறவன் அல்லது லக்கில் படித்த கேள்வி அப்படியே எக்ஸாமில் கேட்டுட்டாங்க அதனால் பாஸ் பண்ணவன், இவனுக்கெல்லாம் அந்த டிகிரி கிடைக்கும், அந்த அட்டை கிடைக்கும். ஆனால் அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்குமா என்பது அவர்களுக்கு உள்ளுக்குள் இருக்கிற அந்த வேகத்தை பொறுத்தது. அறிவியலில் எவ்வளவு தூரம் அவர்கள் பொறியியல் ஞானம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பொறுத்தது. நான் சில மாதங்களுக்கு முன்னால் துபாய் போயிருந்தப்போ அங்கே இந்த கடல் உயிரினங்கள் சார்ந்த கண்காட்சியகம், அக்வேரியம்னு சொல்கிறோமே, அது பார்க்கலாம்னு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதில் இது ஒரு ஸ்பெஷல் மீன் சார் அப்படின்னு காமிச்சாங்க. என்னங்க ஸ்பெஷல் மீன் அப்படின்னா, அது ஜப்பான்லேருந்து நாங்கள் தருவிச்சிருக்கிறோம், அதுக்கு கோயி அப்படின்னு பேர். அந்த மீனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அதை ஒரு 2 அடி நீளம் இருக்கிற ஒரு கண்ணாடி தொட்டியில் விட்டிங்கன்னா அது 1 அடிக்கு வளரும். ஒரு 4 அடி இருக்கிற கண்ணாடி தொட்டியில் விட்டிங்கன்னா அது ஒரு 3 அடிக்கு வளரும். ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது, அந்த குளம் நல்ல விசாலமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வளரும். அந்த தொட்டியினுடைய அளவு என்னவோ அல்லது நாம் எந்த இடத்தில் நீந்துகிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் தான் வளர்ச்சி என்பது அந்த மீனுக்கு அமைகிறது. இது ஒரு வித்தியாசம்தான். ஏன்னா பொதுவாக அதனுடைய உடல் இயல்பு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வளர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த கோயி மீன் மட்டும் அப்படி கிடையாதுங்க. எதில் விட்டு வளர்த்து நம்ம வளர்க்குறோமோ அது நீந்திக்கிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அமையும். நாங்கள் அந்த மீன் மாதிரி தான் இளைஞர்களுடைய வளர்ச்சி, நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சி என்பதும் நாம் எவ்வளவு தூரம் இதில் வெற்றி காண வேண்டும் என்கின்ற இலக்கை நோக்கி உள்ளத்தில் ஒரு உத்வேகத்தோடு பயணப்படுகிறோமோ அந்த அளவுக்குத்தான் நம்முடைய கோல், நம்முடைய லட்சியம், நம்முடைய இலக்கை நோக்கி அடைவது என்பதும் நிறைவேறும். அப்படி ஒன்று இல்லை என்றால் கோல் போஸ்ட் இல்லாத கால்பந்தாட்டம் மாதிரி வாழ்க்கை ஆகிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்முடைய வளர்ச்சியை நோக்கி செல்லுகின்ற எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுதானே வாழ்வு. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.